ஏப்ரல் ஃபுல் டே என்னோட சின்ன வயசில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஷேரிங். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா அவங்க சின்ன வயசில் இந்த மாதிரி விளையாடிக்கிட்டதா இருக்கும். தென்னை மரத்துலேருந்து ஒரு ஓலை எடுத்து இது இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஈக்களை மட்டும் எடுத்துக்கிறது. இது எனக்கு நல்ல ஓலை கிடைக்கல. ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மோஸ்ட்லி எல்லா வீடுகளுமே தென்னை மரம் இருக்கும். நல்ல ஓலையாட்டு அந்த ஈக்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அதை வளைச்சி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்டை இதுக்கு மேலே போடணும். ரப்பர் பேண்டுமே எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக போயிட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் ரப்பர் பேண்ட்னா கரெக்டாக இருக்கும். நான் பெரிய சைஸாக இருக்கனால 2 தடவை இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன். அந்த சின்ன சைஸ்னால் ஒரு டைம் விட்டுட்டு அந்த ஈக்கல்லே நம்ம 2 ஆட்டு சின்ன துண்டும் உடச்சி வச்சுட்டு இதை அதில் இந்த மாதிரி சுற்றி விடணும். எனக்கு அந்த ஈக்கல் நல்லதாக இல்லாதனால நான் வேறு 2 சின்ன குச்சி எடுத்துக்கிட்டேன். நான் அதை இந்த பேப்பரில் வச்சுட்டு நியூஸ் பேப்பர்லனா நம்ம நோட் புக்கிலலாம் பேப்பர் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட ஸ்கூல் டைமில் அப்படி தான் பண்ணது. நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அதை மடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லலாம் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறது. பக்கத்து வீட்டில் அவங்க ஓப்பன் பண்ணும் போது சுருன்னு வரும், உடனே ஏப்ரல் ஃபுல் அப்படின்னும் சொல்லுவோம். இது எனக்கே இப்போ இது ஒழுங்காக வரனால என்னையே ஏப்ரல் ஃபுல் பண்ண மாதிரி ஆயிட்டுது. அப்புறம் உனக்கு என்ன ஃபேஸில் கரியாக இருக்குது, இதில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறது. அவங்க இது என்னதுன்னு சொல்லும் போது ஏப்ரல் ஃபுல், என் ட்ரெஸ்ஸு தானே உனக்கு இதில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஏப்ரல் ஃபுல்னு சொல்லிக்கிறது. அது மட்டும் இல்லை, அவள் ஒன்று கூப்பிட்டா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க போய் பார்த்தாச்சுன்னா என்ன கூப்பிடலேன்னு ஏப்ரல் ஃபுல்னு. என்னை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு ஏப்ரல் 1 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் நிறைய டைம் விளையாட்டாகவே நம்ம ஏமாந்துருவோம். நீங்கள் சின்ன வயசில் எப்படிலாம் நீங்கள் ஏப்ரல் ஃபுல் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணுங்கள். கூகுள் பண்ணி பாருங்கள் ஏப்ரல் ஃபுல் டே பற்றி. அதில் நிறைய அதுக்கு ஹிஸ்ட்ரி அதை பற்றிலாம் நிறைய போட்டிருக்குது. ஜாலியாக இருக்கும்ல இந்த மாதிரி விளையாடுறது. இப்போ உள்ள பிள்ளைங்க இதெல்லாம் விளையாடவே மாட்டேங்காங்க. தேங்க்யூ.